வெற்றி வாழ்வு திருச்சபை ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் இந்த ஆராதனை நாம் ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, குமாரனாக இயேசுவின் நாமத்தில் மனதில் வருவோம். ஆண்டவரே, இந்த வருடத்தின் முதல் ஞாயிறு ஆராதனை நாங்கள் அனுசரிக்க வந்திருக்கிறோம். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருமாறி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இங்கு நடக்கிற ஒவ்வொரு பகுதியும் உடைய நாமம் மகிமைப்படட்டும். பாடல்கள் மூலியமாக நீர் ஊழியம் செய்வீராக. ஆண்டவரே, எங்களுடைய உள்ளங்களை நீர் தேற்றுவீராக, ஆற்றுவீராக. பாடல்கள் மூலியமாக ஆண்டவரே, தேவனுடைய சத்தியத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு இருதயமாக ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக நாங்கள் அதை கருதுகிறோம். ஆண்டவரே, உள்ளங்களை நீர் குணமாக்குவீராக. பரிசுத்த ஆவியானவர் நீர் கிரியை செய்வீராக. நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இசை கருவிலை வாசிக்கிற தாசர்கள் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய அபிஷேகத்தோடு உம்முடைய வல்லமையோடு வாசிக்கக்கூடிய ஒரு கிருபையை தானி நீர் எங்களுக்கு கொடுப்பீராக. பிரசங்கிக்கப்படுகிற உம்முடைய தாசன் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தையானவரை தெளிவோடும் அபிஷேகத்தோடும் ஆண்டவர் ஜனங்களுக்கு ஏற்ற இருதயத்தில் என்ன தேவையோ பரிசுத்தாவின் நீர் நன்கு அறிந்திருக்கிறீர். அதற்கேற்ற போல நீர் கிரியை செய்வீராக. தேவையான வார்த்தைகள் எங்களுக்கு என்று வெளிப்படட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. மீதியா இருக்கிற வேலை உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. 2026 வருடத்தின் முதல் வாரத்திலே நம் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். சபையாக தேவன் நம் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். நம் நிலைமையை நன்றாக அறிந்த தேவனாக அவர் இருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே. நம் வாழ்க்கையிலே வருகிறதான எல்லா விதமான தடைகளையும் அவர் உடைத்து போட வல்லவராயிருக்கிறார். நாம் துன்பத்தை அனுபவித்த நாட்கள் எல்லாம் மறந்து போகும் அளவிற்கு இரட்டிப்பான மகிழ்ச்சியை அவர் தருகிறவராய் இருக்கிறார். நன்மையும் கிருபையும் நம்மை பின்தொடரச் செய்கிறார். நாம் சிறுமைப்பட்ட இடங்களில் எல்லாம் நம் தலையை உயர்த்தி நம்மை மகிழச் செய்கிறார். நம்முடைய தலைமுறைகள் துதிக்கும்படியான நித்திய மாட்சியை அவர் நமக்கு தந்திருக்கிறார். அவர் நமக்கு வாக்கு பண்ணின ஒவ்வொன்றையும் குறித்த காலத்தில் நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். இந்த காலை வேளையிலே இப்படிப்பட்ட நல்ல தேவனை, தடைகளை உடைக்கிற தேவனை நாம் போற்றி கொண்டாடுவோம். உயர்த்தியும்
ஏல் பிராசி தடைகள் உடைப்பவரே. ஏல் பிராசி தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பு தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பு தருபவரே. சிறுமைப்பட்ட இடங்களிலெல்லாம் சிரசை உயர்த்தி மகிழச் செய்வீர். சிறுமைப்பட்ட இடங்களிலெல்லாம் சிரசை உயர்த்தி மகிழச் செய்வீர். நித்திய மாட்சிமை எனக்கு தந்து, நித்திய மாட்சிமை எனக்கு தந்து, தலைமுறை தலைமுறை துதிக்க வைப்பீர். தலைமுறை தலைமுறை துதிக்க வைப்பீர். ஏல் பிராசி தடைகள் உடைப்பவரே. ஏல் பிராசி தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பு தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பு தருபவரே. நேர்த்தியான இடங்களிலெல்லாம் சிறந்த பங்கை எனக்களிப்பீர். நேர்த்தியான இடங்களிலெல்லாம் சிறந்த பங்கை எனக்களிப்பீர். வாக்கு பண்ணின ஒவ்வொன்றுமே, வாக்கு பண்ணின ஒவ்வொன்றுமே குறித்த நேரத்தில் நிறைவேற்றுவீர். குறித்த நேரத்தில் நிறைவேற்றுவீர். ஏல் பிராசி தடைகள் உடைப்பவரே. ஏல் பிராசி தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பு தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பு தருபவரே. ஏல் பிராசி தடைகள் உடைப்பவரே. ஏல் பிராசி தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பு தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பு தருபவரே. ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோம். நம் தேவன் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிறவர். அல்லேலூயா. முடிந்து போன காரியத்தில் இருந்து ஒரு துவக்கத்தை கொடுக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அவர் வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவன். ஆமென். நீர் பாய்ச்சி காப்பாற்றுவேன், கைவிடவே மாட்டேன் என்று வாக்கு கொடுத்தவர். நாம் குறைவில் செல்கிறோம் என்ற அறிகுறி தோன்றும் முன்னமே அதை அறிந்து குறைவை எல்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 28:15 சொல்கிறது, நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறார். இதை யாக்கோபுக்கு வாக்கு கொடுக்கிறார். அதே போல அவன் தலையை உயர்த்தி வைக்கிறான். அதே போல ஈசாக்கு ஒரு இடத்திலே துறவை தோண்டுகிறான். நீரூற்று வந்தது, ஆனால் கேராரூர் மேய்ப்பர்கள் அவனோட வாக்குவாதம் செய்தார்கள். வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்தும் அவர்கள் வாக்குவாதம் செய்தார்கள். பிறகு அதை தாண்டி வேறொரு இடத்தில் வேறொரு துறவை வெட்டினான். அந்த இடத்தில் வாக்குவாதம் பண்ணவில்லை. அந்த இடத்திற்கு ஈசாக்கு ரெகபோத் என்று பெயரிட்டான்.
அடைப்பட்ட கதவை திறக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவரும் அடைக்க முடியாதபடி ரெகோபோத்தை அவர் தருகிறார். அதை ஒருவரும் தடுக்கவும் முடியாது, அடைக்கவும் முடியாது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சேர்ந்து இந்த பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு நீ சொல்லி அவரான உயர்வத்தை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேடான சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவே. நீ பாய்ச்சி காப்பாற்றுவே, கைவிட மாட்டேன் என்றே. நீ பாய்ச்சி காப்பாற்றுவே, கைவிட மாட்டேன் என்றே. நான் வரட்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே. நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்றே. நீ சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்றே. இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி. இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கினி. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவே. பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தீர். பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தீர். ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரெகோபோத்தை எனக்கு தந்தீர்.
சமூகத்தை எனக்கு தந்தீர். ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்ததின் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடேற்ற. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்ததின் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடேற்ற. நீ சொல்லி அமராத உயர்ந்தொன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேடாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவே. ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோம். நம் அனைவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். பிலிப்பியர் 4:6 சொல்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இதுவரை உதவி செய்த எபினேசர் இனிமேலும் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்முடைய குறைவுகளை எல்லாம் நீக்கி அவர் நிறைவாக்குகிறார். நமக்கு குறித்ததெல்லாம் அவர் செய்து முடிப்பார். ஏனெனில் நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அவரே நம்முடைய யெகோவா ஈரேவாக இருக்கிறார். எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன். எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன். இதுவரை உதவி எபினேசரே, இனியும் உதவியும் ஏகோவாய். இதுவரை உதவி எபினேசரே, இனியும் உதவியும் ஏகோவாய். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நீ எல்லாமே பார்த்துக் கொள்வீர், எல்லாமே பார்த்துக் கொள்வீர், எல்லாமே பார்த்துக் கொள்வீர், எல்லாமே பார்த்துக் கொள்வீர். நாளைய தினத்துக்கு எஜமானன் நீரே, நாளைய கவலையோ கலக்க
துதித்து மகிழச் செய்வீர். குறைகள் நீக்கிடுவீர். நிறைவையாக்கிடுவீர். திருப்தியாக்கிடுவீர். உம்மை துதித்து மகிழச் செய்வீர். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நீ எல்லாமே பார்த்து, நீ எல்லாமே பார்த்து, எல்லாமே பார்த்து, நீ எல்லாமே பார்த்து. முன்னறிந்தென்னை முன்குறித்தீரே, முடியும் என்று பலன் கொடுத்தீரே. முன்னறிந்தென்னை முன்குறித்தீரே, முடியும் என்று பலன் கொடுத்தீரே. எனக்கு குறித்ததெல்லாம் செய்து முடிப்பவரே, என்னை அழைத்தவரோ நீ உண்மையுள்ளவரே. எனக்கு குறித்ததெல்லாம் செய்து முடிப்பவரே, என்னை அழைத்தவரோ நீ உண்மையுள்ளவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நீ எல்லாமே பார்த்து கொள்வீர். நீ எல்லாமே பார்த்து கொள்வீர். எல்லாமே பார்த்து கொள்வீர். எல்லாமே பார்த்து கொள்வீர். எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் ஸ்தோத்திரிப்பேன். எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் ஸ்தோத்திரிப்பேன். எபினேசர் நீரே, இனியும் உதவிடும் யெகோவா நீரே. இதுவரை உதவி எபினேசர் நீரே, இனியும் உதவிடும் யெகோவா நீரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. எல்லாமே பார்த்து கொள்வீர். எல்லாமே பார்த்து கொள்வீர். நீ எல்லாமே பார்த்து கொள்வீர். எல்லாமே பார்த்து கொள்வீர். ஆமென். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈரேவாக நமக்கு என்ன தேவை என்பதை அவர் ஏற்கனவே அறிந்த தேவனாக இருக்கிறார். ஆகவே நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதுவரை உதவின எபினேசர் இனிமேலும் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் யெகோவா ராப்பாவாக
பூரண சுகத்தை தருகிற தேவனாக அவர் இருக்கிறார். புது பலனை அளிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். இந்த நல்ல தேவனை நாம் துதித்து ஆராதிப்போம். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகளே, யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார். இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் உதவி செய்வார். இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் உதவி செய்வார். இனியும் உதவி செய்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார். சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராப்பா உண்டு, பூரண சுகம் தருவார். சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராப்பா உண்டு, பூரண சுகம் தருவார். பூரண சுகம் தருவார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகளே, யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார். புது பலன் அடைந்து சிறகுகளை விரித்து, உயர பறந்திடுவார். புது பலன் அடைந்து சிறகுகளை விரித்து, உயர பறந்திடுவார். மடிந்து போவதில்லை. எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன்
யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். விசுவாசத்தோட நாம் சொல்லுவோமா? எதை நினைத்தும் நான் கலங்கிடவே மாட்டேன். யெகோவா தேவன் என்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் என்னை நடத்தி செல்வார். எதை நினைத்தும் நான் கலங்கிடவே மாட்டேன். யெகோவா தேவன் என்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் என்னை நடத்தி செல்வார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நீர் சொன்னது போல நாங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் ஆண்டவரே எங்களுடைய விண்ணப்பங்களை உம்மிடத்திலே நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் தகப்பனே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நீர் எங்களுக்கு எபெனேசராய் இதுவரை உதவி செய்தீர். இனிமேலும் வரும் காலங்களில் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறீர். அப்பா, நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் தகப்பனே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நீர் வாக்கு பண்ணின தேவன், வாக்கு மாறாதவராய் இருக்கிறீர். நீர் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே வருகிறதான எல்லா விதமான தடைகளையும் உம்முடைய நாமத்தினாலே நீர் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு அப்பா எங்களை சுகமாய் வாழ பண்ணுகிறீரே, அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் யெகோவா ராப்பாவாய் சுகம் தரும் தேவனாய் நீர் எங்களுக்கு இருக்கிறீர். பரிபூரண சுகத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த ஆண்டு முழுவதும் நீர் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்தீரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் இன்றைக்கு இந்த இடத்திலே நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை மாத்திரமே ஆண்டவரே. உம்முடைய கிருபை, இரக்கம், தயவு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்கள் சிரசின் மீது ஆண்டவரே அமர்ந்திருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இனி வருகிற நாட்களிலும் ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. கர்த்தாவே, வார்த்தையின் வேளையை நீர் ஆசீர்வதிப்பீராக. வார்த்தையின் வேளையிலே வார்த்தை பேசுகிற தாசனை மறைத்து ஆவியானவர் நீர்தாமே வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது ஔஷதமாய் இருக்கட்டும், அது ஆசீர்வாதம் உள்ளதாய் இருக்கட்டும், பிரச்சனைகளை தீர்க்கிற வார்த்தையாய் அவைகள் இருக்கட்டும் ஆண்டவரே. சுகம் கொடுக்கிற வார்த்தைகளாய் அவைகள் இருக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. மீதியான வேலையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. துதி, கனம், மகிமை, மேன்மை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கணக்கு இந்த சமபாத்தையும் கரங்கள் எடுத்துக்கொள்வோம், அறிக்கையிட்டு கொடுப்போம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் முடத்தில் வருகிறேன் ஆண்டவரே. என்னிடத்தில் உள்ளதெல்லாம் நீர் கொடுத்தவை. ஆகவே உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன். நீர் என்னுடைய மெய்ப்பரா இருக்கிறீர். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவும் இருக்காது. என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நிறைவும் சம்பூர்ணமும் மீதம் எடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். நாம் கொடுக்கறதுனால வேறத்தில் சங்கீத புஸ்தகத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிப்போம். சங்கீதம் 67 நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தளவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீத பாட்டு.
முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய ரட்சணமும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். சேலா. பிரியமானவர்களே, இந்த சங்கீத பகுதி 67 வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள், இது எப்பேற்பட்ட சங்கீதம் அப்படின்னா, இது எல்லா மக்களுக்கும் உரிய சங்கீதமாய் இருக்கிறது. கர்த்தரை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கும் கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கும் இது ஏற்புடைய சங்கீதமாய் இருக்கிறது. அதாவது இது சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு சங்கீதமா இருக்கிறது. ஒரு மனுஷனை எடுத்து அந்த மனுஷன் எப்பேற்பட்ட உயரத்துக்கு போறான் என்பதை மற்ற ஜனங்கள் காணும்படி, அந்த உயர்வுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தா நம்முடைய ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார், அதை அறிந்து கொள்ளும்படி. ஆகவே இது எல்லா ஜனங்களுக்கும் இது இருக்கிறதா இருக்கிறது. இந்த 2ஆம் வசனம் சொல்றது பாருங்க, தேவரி எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். இது இந்த வார்த்தைகள் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய சங்கீதங்களில இது ரிப்பீட்டடா கொடுக்கப்படும். இது ஆரோனுடைய ஆசீர்வாதமா இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறார். அவரு எப்பேற்பட்ட ஒரு தேசத்துக்கு கொண்டு போறாரு அப்படின்னா, நல்ல வாழ்க்கைக்கு உட்படும்படி, ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு உட்படும்படி, அடிமைத்தனத்திலிருந்து எடுத்து நல்ல ஒரு சுயாதனமுள்ள ஒரு சுதந்திரமுள்ள வாழ்க்கைக்கு தேவன் அவர்களை கொண்டு நடத்தினார். அந்த அடிமைத்தனத்திலாம் இருக்கும் பொழுது பாருங்க, மணி அடிச்சாதான் சாப்பாடு, பணம் இருக்காது, பிடிச்ச வாழ்க்கையை வாழ முடியாது, ஒரே வியாதியா இருக்கும், ஒரே கஷ்டமா இருக்கும், ஒரே அழுகையா இருக்கும். ஆனா தேவன் அதுல இருந்து எல்லாம் அவர்களை வெளியே கொண்டு வருகிறார். வெளியே கொண்டு வந்து இந்த தேவன் யார் என்பதை அவர் காண்பிக்கிறவரா இருக்கிறார். அங்க அடிமைப்பட்டு இருந்த நான் உங்களை வெளியே கொண்டு வரேன், நான் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வச்சிருக்கிறேன், சுதந்திரம் உள்ள வாழ்க்கை, மீதம் எடுக்கக்கூடிய வாழ்க்கை, நல்லா சந்தோஷமாய் பரிபூர்ணமாய் குடும்பத்தோடு நல்லா ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய வாழ்க்கைக்கு நேராக நான் கொண்டு வரேன். காண்பிக்கிறார் தேவன் நான் யார் என்பதை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அவர் காண்பிக்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, தேவன் அவர்களை வனாந்தர வழியாய் நடத்தி கொண்டு வருகிறார். அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு டீச் பண்ணும்படி இந்த வனாந்தரத்துல கொண்டு வரேன். நீங்க அடிமைப்பட்டு இருந்த, அங்க உனக்கு எகிப்து தான் உனக்கு ஒரு பிழைப்பா இருந்தது. ஆனா இங்க நான் உனக்கு பிழைப்பா இருக்கிறேன், நான் உனக்கு ஆதாரமா இருக்கிறேன் என்று காண்பிக்கும்படி தான் அவர் வனாந்தர வழியா அவர்களை கொண்டு வந்தார். விபாகம் 8ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, நான் உன்னை போதித்து நடக்கும்படியே நான் உன்னை அங்கிருந்து கொண்டு வந்தேன். வனாந்தரத்துல பாருங்க, எந்த ஒரு சாப்பாடு கடையும் இருக்காது, காசு இருக்கு கையில, போய் வாங்க முடியாது. அவர் சொல்றாரு, நான் உனக்கு ஆகாரத்தை கொடுக்கறேன், நான் உனக்கு தண்ணியை கொடுக்கறேன், நான் உனக்கு பகலில மேக ஸ்தம்பமும் இரவில் அக்கினி ஸ்தம்பமா இருக்கிறேன், நான் உன்னோட கூட இருக்கிறேன். அவர் என்ன எதிர்பார்க்கிறார்?